பர்பஸ் இருக்கா, சீன் இருக்கா, ஷார்ட் ஒரு வாட்டி எப்படியா போயிட்டு வந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். தலைவரோட நாங்கள் மிகப்பெரிய ஃபேனு. இந்த படத்துக்காக தான் இந்த லுக் ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அண்ணன் கூட கண்டினியூ பண்ண சொன்னார். அதனால அப்படியே கண்டினியூ பண்ணாரு. ஸோ தேசிங் சார் அண்ட் சிம்பு அவங்களோட படம் வந்து இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது? ஏன்னா வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் அப்டேட் வந்து தெரியுமா? ஆக்சுவலி வந்து அப்டேட் இன்னும் எனக்கும் தெரியல. நானும் அவங்கள மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்கு டைம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது அவ்வளோ பெரிய ஒரு ஏன்னா விஜய் சார் எடுத்து வந்து சிவா வந்து பிடிக்க போகிறாரு, அவங்களே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் எப்படி பார்க்குறீங்க? அவங்கவுங்க இரால அவங்கவுங்க வந்து ஒன்று ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வேட்டையன் படத்துக்காக விஜய் ரக்ஷன் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? சூப்பராக இருக்கேன். ஸோ வேட்டையன் படத்துக்காக மற்ற எந்த ஆக்டர்ஸோடும் நீங்கள் தான் பயங்கர எக்ஸைட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம். அப்படியா? கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்காங்க. பட் எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சாரோட நடிச்சதுனால எனக்கு ரொம்ப எக்ஸைட் தான் கண்டிப்பாக எல்லாரோட. ஓகே. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு இந்த கால் வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு? எனக்கு ஆக்சுவலி ஒரு நாள் திடீர்னு லைக்காலேருந்து ஃபோன் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அதே கால்லே அடுத்தடுத்து சொன்னாங்க இந்த மாதிரி ஞானவேல் சார்னோட. ஞானவேல் சார் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா சார் ரைட்டிங்கில் வந்து எவ்ரி கேரக்டர் வில் ஹேவ் தேர் இம்பார்ட்டன்ஸ், இல்லை தேர் ஹேவ் தேர் பர்பஸ் ஆஃப் த யூனோ பீயிங் இன் த அந்த வேர்ல்டுக்குள்ளே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக. அப்புறம் தலைவர்னு சொன்னதுக்கப்புறம் பர்பஸ் இருக்கா, சீன் இருக்கா, ஷார்ட் ஒரு வாட்டி எப்படியா போயிட்டு வந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அதே மாதிரி போனோன்னே அங்கே கேட்டேன் நான், எப்படிங்க காம்பினேஷன் ஏதாவது சார் கூட இருக்குமா, இல்லைனாலும் எப்படியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்றைக்கி அப்புறம் கூப்பிட்டு போய் காட்டுவீங்கல்ல அப்படின்லாம் கேட்டால் அப்போ தான் வந்து இல்லை சார் கூட உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, சீன்ஸ் எல்லாமே அவர் கூட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே. ஸோ ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்டட். ஸோ வேட்டையன் அப்படிங்கிற அந்த டைட்டில் கேட்டதுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து மைண்டில் வந்துட்டு போகும். உங்களுக்கு வந்து டக்குன்னு என்ன வந்துச்சு? எனக்கு ஸ்டோரி தெரியும் அப்படின்றதுனால சரியான டைட்டில் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ எல்லாருமே வந்து சொல்லி வச்சுட்டு தான் சொல்கிறீங்களா? ஸோ முன்னாடி இதுதான் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வேட்டையன் அப்படிங்கிற ஸ்டோரியை தாண்டி வேற என்ன விஷயம் இருந்துச்சு? எனக்கு வந்து வேட்டையன்னு நமக்கு அதில் வரும் இல்லை, சந்திரமுகியில் வரும் தானே வேட்டையன் அந்த கேரக்டர். அது வந்து ஒரு வில்லத்தனமான கேரக்டர் இல்லை. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு மாதிரி வில்லனுங்களுக்குலாம் வில்லத்தனமாக இருக்க மாதிரி. அப்படியா? வில்லன்களுக்கெல்லாம் வில்லன் சொல்லிடலாமா? ஆமாம். ஸோ எஸ், உங்களுக்கு வந்து ரஜினி சார் கூட காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது வந்து எப்படி இருந்துச்சு? செம்ம எக்ஸைட்டடாக இருந்துச்சு. சாரை பார்க்க போகிறோம், அவர் முன்னாடி நடிக்க போகிறோம் அப்படின்றது வந்து நான் ட்ரீம் கூட பண்ணல. அதுக்கு நான் ரெடியாகவே இல்லைன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு ஹாஃப் டே ஷூட்லேயே சார் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டாங்க. எப்படி ஜாலியாக இருக்கீங்களோ ஓகேவா கம்ஃபர்டபுளான்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஞானவேல் சார் ரொம்ப அவர் கூட ஒர்க் பண்ணுறது யார் வேணால். ஞானவேல் சார் இந்த படத்தில் நிறைய குழந்தைங்களை வச்செல்லாம் நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி யார்கிட்ட வேணால் ஆக்குவாங்கன்னு தெரியும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போச்சு. ஸோ சார் வந்து உங்ககிட்ட சொன்னதுலேயே வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க த்ரூ அவுட் ஷூட்டிங்கில்? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதான் என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி என்கிட்ட ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கும்ன்றது தான் நான் எப்பவுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுதான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். அப்படி தலைவர் ஒரு நாள் திடீர்னு கையை பிடிச்சி நீங்கள் எப்போ இப்படி தானே அப்படின்னு, சார் இப்படி தான் எப்போ எனர்ஜியா ஜாலியா அப்படின்னு, சார் இப்படி தான் சார் எப்போவுமே சூப்பர் நல்லா அப்படின்னாரு. ஸோ அது சார் அந்த ஃபீல் கூட இருந்தது வேற லெவலில் இருந்தது. ஸோ உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் இந்த படத்தில். எந்த வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எப்போவுமே ரசிக்கக்கூடிய ஒரு ஜாலியான ஒரு லாஃப்டர் மூமெண்ட்டில் இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர். அண்ட் சார் காம்பினேஷன் இருக்கும். அப்புறம் மஞ்சு மேம் காம்பினேஷன் இருந்துச்சு, துஷாரா அவங்க கூட காம்பினேஷன் இருந்துச்சு. ஸோ ஆல் ஆர் வெரி ஸ்வீட். ஸோ கோலிவுட் சூப்பர் ஸ்டார் கூட வந்து நடிச்சாச்சு. படத்தில் வந்து பாலிவுட் சூப்பர் ஸ்டாரும் இருக்காரு. ஸோ பார்த்தீங்களா? சார் பார்க்க எனக்கு சான்ஸ் கிடைக்கல. எங்கள் காம்பினேஷன் எதுவும் அப்படி ஒர்க் அமையல. பட் இருந்தாலுமே வந்து சார் இருக்க படத்தில் நம்மளும் இருக்கோம் அப்படின்றதுலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஈகர்லி வெயிட்டிங் டு சி. ஸோ நீங்கள் வந்ததுலேருந்து பார்க்குறவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், கெட்டப் ஆகட்டும், ஸோ ரஜினி சாரை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது சம்வேர். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ரஜினி சார் ஃபேன்? தலைவரோட நாங்கள் மிகப்பெரிய ஃபேனு. இந்த படத்துக்காக தான் இந்த லுக் ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அது வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அண்ணன் கூட கண்டினியூ பண்ண சொன்னார், அதனால அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அவர்கிட்ட வந்து சொன்னீங்களா சார் கிட்ட ஃபேன் மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணீங்களா? நிறைய சொல்லியிருக்கேன். நான் வந்து சார் படத்துக்கு நாங்கள் எப்பவுமே தலைவர் படத்துக்கு ஏதாவது அவரோட கெட்டப்பை போட்டு தான் போவோன்ற அளவுக்கு நாங்கள்லாம் ஃபேன்ஸு. தேசிகனோட போகும்போதெல்லாம் காலா வந்து நாங்கள் டெல்லியில் பார்த்தோம். அப்போ வந்து ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டு தான் போய் படமே டெல்லியில் போய் பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ். ஓகே. எந்த படம் அந்த மாதிரி போனதுல மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? அதான் சொன்னேன், காலா, டெல்லி. காலா. ஓகே. சின்ன வயசுல போனது? எனக்கு கடைசியாக அப்பாவோட பார்த்தது வந்து சிவாஜி. ஸோ தலைவர் படம்னா அது எப்போவுமே செலிப்ரேஷன், அது ஒரு மாதிரி குடும்பமாக போவோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னால கூட்டமாக போவோம், அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து சொன்னீங்க செட்டில் வந்து பேசும்போது அவர்கிட்ட 50 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம் சாரோடையது. ஸோ அதை பற்றி எதுவும் சொன்னீங்களா அவர்கிட்ட? எந்த ஃபுல்லாகவே சாரோட வந்து ஃபேன் மூமெண்ட்ஸாக தான் இருந்துச்சு. நான் அதான் சார்கிட்ட வந்து இந்த எப்படி சொல்கிறது, அப்பப்போ போகும்போது வரும்போது இந்த ஒன்லைனர்ஸ் மாதிரி பாஸ் பண்ணிட்டு போவேன். நான் திடீர்னு வருவேன், சார் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில சார் உங்ககிட்ட, அங்கேருந்து உங்களை சைட் அடிக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவேன். திடீர்னு ஒரு நாள் வருவேன், சார் இன்றைக்கி யாரும் உங்ககிட்ட சொன்னாங்களா, என்ன எது ஐ லவ் யூ அப்படின்ட்டு போயிடுவேன். அந்த மாதிரி சாரை ஃபுல்லாகவே ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் நான் அப்படி பார்த்த ஒருத்தர் என் பக்கத்தில் இருக்கார் அப்படின்ற அந்த மூமெண்ட்டை நான் எவ்ரி பிட் நான் செலிப்ரேட் பண்ணேன். நிறைய விஷயங்கள் பேசணும், வி ஷேர்ட் லாட் ஆஃப். ஓகே. துஷாரா வந்து சொல்லியிருந்தாங்க முன்னாடி நாள் வந்து பயங்கரமாக ஃபீவர்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு? ஃபோன் ஃபீவர் வந்துருச்சு, அதுக்குள்ளே ஃபீவரும் எவ்வளோ நாள் இருக்கும், ஷூட்டிங்குள்ளே போயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து எங்கள் அதான் எல்லாருமே ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து சாரை நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலாக சொல்லலாம், இல்லைனா இன்ஸ்பிரேஷனாக சொல்லலாம். இல்லை 50 இயர்ஸாக ஒருத்தர் ஸ்டாராக இருக்காங்கன்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் சக்ஸஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் டவுன்ஃபால் எனிதிங். அது வந்து என்ன சொல்கிறது, எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, அவங்க எவ்வளோ காமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அதை தாண்டி தலைவர் சொல்கிற எல்லா வார்த்தைக்கு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் மாதிரி தத்துவம் தான் இருக்கும். லைக் அதிகமாக ஆசைப்படுற என்னது, அதிகமாக கோவப்படுற ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வளர்ந்த சரித்திரமே இல்லை. ஸோ எவ்ரி திங் யூனோ ஒரு வாழ்க்கையிலே நம்ம கூட இருந்த ஒருத்தர் அப்படின்ற மாதிரி. ஸோ நடிக்கிறது மட்டும் இல்லாமல் மனசில் பாட்டிலேயே டான்ஸ்லாம் வந்து இது பண்ணீங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து பயங்கரமாக டேக்லாம் எடுத்து எதுவும் சார் டென்ஷன் பண்ணீங்களா, இல்லை எப்படி அந்த இது போச்சு? மேக்ஸிமம் ஒரு டேக் இன்னமும் 1 or 2 டேக் போயிருந்தாலே பெரிய விஷயம் மிச்சப்படி. ஆனால் ஏன்னா தினேஷ் மாஸ்டர் முன்னாடியே வந்து அன்றைக்கி அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி அப்பப்போ சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். அதை தாண்டி தலைவர்லாம் சிங்கிள் டேக்கில் எடுப்பார். ஆமாம், அப்படியா? மனசில் எல்லாம் ஃபுல்லாக சிங்கிள் டேக் தான். ஆமாம், மேக்ஸிமம் சிங்கிள் டேக். ஆனால் இப்போ டான்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து மெயின் டான்ஸஸ் அதை தாண்டி ப்ராப்பர்ட்டி பின்னாடி மயில் ஆடணும் அப்படின்னு நிறைய இருக்கும் சார். நிறைய விஷயத்துக்காக they will go take. பட் ஆனால் நான் ஒரு டேக் 2 டேக் போயிருப்பேன், தலைவர் அது கூட போயிருக்க மாட்டார். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் கொடுத்த படம்னா வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் வந்து சொல்லலாம். ஸோ அதோட டைரக்டர் தேசிங் அவர்களும் வந்து ரஜினி சாரோடைய பெரிய ஃபேன். ஸோ அவங்க 2 பேரும் வந்து படம் பண்ண போகிறதா வந்து ஒரு டாக்லாம் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? கண்டிப்பாக அது ஆக்சுவலி முன்னே பேசினாங்க, இப்பயும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலையும் வரும்போது அது கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா அந்த படத்தில் வந்துட்டு தலைவர் போகும்போது வரும்போது ஒரு வாட்ச்மேன் சல்யூட் அடிப்போம், அப்படியாச்சும் ஒரு கேரக்டர் தேசிங் அண்ணன் கிட்ட வாங்கி அடம் பிடிச்சி நான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு தலைவர் ஃபேன். அண்ட் அதை தாண்டி தலைவர் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா எந்த குருவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு சிஷ்யம் வேணும்னுவாங்க. எனக்கு அந்த மாதிரி இந்த குருவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தேசிங் அண்ணன் தான் அவரோட சிஷ்யனா. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து தேசிங் அண்ணன் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒரு இப்படி இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி சில வந்து வெளியில் தெரியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, சார் இப்படி ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து தேசிங் அண்ணன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேசிங் சார் அண்ட் சிம்பு அவங்களோட படம் வந்து இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது? ஏன்னா வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் அப்டேட் வந்து தெரியுமா? ஆக்சுவலி வந்து அப்டேட் இன்னும் எனக்கும் தெரியல, நானும் அவங்கள மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்கு டைம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது அவ்வளோ பெரிய படைப்பாக இருக்க போகுது. கண்டிப்பாக அது பெரிய எக்ஸைட்டிங்கான ஒரு கதை. அது எனக்கு அந்த கதையும் எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ அது வந்து ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். ஸோ நீங்களும் வந்து பார்ட் ஆஃப் த மூவியா? அதான் நான் சொல்லிட்டேன், தேசிங்க என்ன படம் எடுத்தாருன்னா நான் அந்த பக்கம் ஏதாவது ஒரு ஜுஜு பண்ணியாச்சும் உள்ளே போய் ஒரு சீனாச்சும் நடிச்சிருவேன். இந்த கதையிலையும் கண்டிப்பாக அந்த படம் வந்துச்சுன்னா வித் அண்ணன் பர்மிஷன் கண்டிப்பாக ஒரு சீனாச்சும் வருவேன். ஓகே. அது நாங்கள் எந்த சீன் வருவோன்னு முதல் கொண்டு நாங்கள் பேசி வச்சுருக்கோம்.
ஸோ எஸ் இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து விஜய் சார் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி அவர் தான் அந்த இடத்துக்கு கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னா விஜய் சார் இடத்த வந்து சிவா வந்து பிடிக்க போகிறாரு, அவங்களே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களை மாதிரி தான் பார்க்குறேன். நீங்கள் எங்கே பார்த்தீங்களோ இதெல்லாம் இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, அவங்கவுங்க இரால அவங்கவுங்க வந்து ஒன்று ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இது வந்து சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து, ஆனால் அது எப்போவுமே சார் மட்டும்தான், அது எப்பவுமே அங்கே தான் இருக்குது. விஜய் அண்ணா வந்து ஆக்சுவலி அவர் ஒரு வேறு லெவல், சிவானா வேறு லெவல், எல்லாருமே ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் வந்து நம்ம அவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க என்டர்டெயின் பண்ணிட்டாங்கன்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியாது. நம்ம அப்பா அம்மா நம்மளை சிரிக்க வச்சுருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்க வச்சுருக்காங்கன்றது எவ்வளோ ஒரு அழகான விஷயமோ, அந்த மாதிரி இவங்கெல்லாம் மூவிஸ் மூலமாக நம்மளை எவ்வளோ நாள் என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் தே ஆல் டிட் தேர் ஜாப்ஸ். அண்ட் அதில் வந்து முன்ன பின்ன பட்டம் பதவி என்னன்னா சிவகார்த்திகேயன் வந்து உங்களோட சீனியர் இல்லையா? ஸோ அதனால வந்து கேட்குறேன். ஸோ உங்களை மாதிரி அவரும் வந்து ஆங்கர் டு ஆக்டர் அப்படிங்கிற ஒரு ட்ராவலில் தான் வந்து வந்திருக்காரு. ஸோ அதனால கேட்குறேன். அண்ணன் வந்து அடுத்தடுத்த கட்டம் போய் நீங்கள் அண்ணன் வேறு லெவலில் இருக்காது, வெரி ஹாப்பி. அண்ட் அது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கோட்டில் இருந்த சீன்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அண்ணன் தளபதி படத்தில் வந்து எவ்வளோ எல்லாம் ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ வெரி நைஸ் டு see. ஓகே ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து வேட்டையன் பற்றி ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக வேட்டையன் அக்டோபர் 10th ரிலீஸ் ஆகுது. உங்கள் நியரஸ்ட் தேட்டர்ஸில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபேமிலியோட ஜாலியாக போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஞானவேல் சார் டைரெக்ஷனில், லைக்கா ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் நடித்து ஒரு படம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் ஒரு பவர் பேக்ட் என்டர்டெய்னராக இருக்க போகுது. யூ கைஸ் வாட்ச் அண்ட் விட்னஸ் இட்.